எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையை நம்ம எங்க அதிகமா யூஸ் பண்ணியிருப்போம், அதிகமா கேட்டிருப்போம். நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், நம்ம கூட பழகுற பீப்பிளா இருக்கலாம். அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்டா நம்ம மீட் பண்ணிட்டு இருக்க பெர்சன்ஸா இருக்கலாம். இந்த பீப்பிள் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து வேற மாரி உபயோகப்படுத்திட்டு இருக்கும்போது, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது, இவங்களெல்லாம் நம்ம சைக்கோ அப்படின்ற மாரி சொல்லுவோம். என்னப்பா அந்த பெர்சன் அன்னைக்கு கரெக்ட்டா பேசினாரு, இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அன்னைக்கு கரெக்ட்டா பிஹேவ் பண்ணுச்சு, இன்னைக்கு என்ன லூஸ் மாரி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெர்சனுடைய மூட் ஸ்விங்க பேஸ் பண்ணி அவங்க அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற அவங்க எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூவிஸ்லாம் சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டரா ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள் வந்து தனிமையில இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்த பீப்புளுடைய ஆக்டிவிட்டி, ஒரு நார்மல் பீப்புளுடைய ஆக்டிவிட்டியும் இவங்களோட ஆக்டிவிட்டியும் வந்து ரொம்ப அப்நார்மலா இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பர்சனோட வழியில வந்து இவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பர்சன் அழுதாங்கன்னா இவங்க வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பர்சன் வந்து பெயின்ல அதிகமா துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வந்து அதை நினைச்சு பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா கிரியேட் பண்ணி சீரியல் கில்லர்ஸாவும் வந்து போர்ட்ரே பண்ணிருக்கும் மூவிஸ்லாம். ஆனா உண்மையிலேயே சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த 2 கேட்டகரியில மட்டுமே வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இல்ல 3வது கேட்டகரியிலயுமே வருவாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புளா சொசைட்டில சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம், பொலிட்டீஷியன்ஸா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ரோல்ஸ்ல கூட ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா சைக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள் வந்து என்ன மாதிரியான விஷயம்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, எந்த பர்சன் உங்களுடைய வெல் பீயிங்கா இருக்கலாம், உங்களுடைய பீஸா இருக்கலாம், உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், இல்ல விலையுயர்ந்த உங்களோட தூக்கமா இருக்கலாம், இதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சைக்கோஸ் தான். இது மட்டும் இல்லாம, உங்களுடைய எனர்ஜிய வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் வந்து சைக்கோபாத்ஸ் தான். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஐடென்டிஃபை தட் யூ ஆர் டீலிங் வித் சைக்கோபாத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாரி சைக்கோபாத்ஸ் கேரக்டர்ஸ் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து நீங்க உங்கள எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெமிடியுமே நான் வீடியோ எண்ட்ல கண்டிப்பா சொல்லுவேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்கோபாத் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன், ஒரு மென்டல் கண்டிஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இத வந்து ஒரு ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த சைக்கோபாத்தா இருக்கிற பீப்பிளோட மூட்லாம் எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அவங்களுடைய மூடா இருக்கலாம், அவங்களோட பிஹேவியரா இருக்கலாம், அவங்களோட தாட்ஸா இருக்கலாம், அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம். ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டக்கு 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 டக்குன்னு சேஞ்ச் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கும். ஒரு ஜெனரல் பாப்புலேஷன். இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைன்னு எடுத்தா அதுல வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம செக் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனரல் பாப்புலேஷன்ல நார்மலா காமனா 1% பீப்பிள் வந்து சைக்கோபாத்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துடலாம் எப்படி நீங்க வந்து சைக்கோபாத் பெர்சன்ஸ் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட கொலீகா இருக்கலாம், இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க பீப்பிளா இருக்கலாம், உங்களோட பெட்டர் ஆஃபா கூட இருக்கலாம் சில டைம். இந்த மாரி பீப்பிள் வந்து எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சூப்பர்ஃபிஷியல் சார்ம் அண்ட் கரிஸ்மேட்டிக்கா இருந்துட்டு இருப்பாங்க. அதாவது மனித வாழ்க்கையில வந்து 3 விஷயம் வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயம் எல்லார் லைஃப்லயுமே. எல்லாருமே இந்த 3 வார்த்தைகள அதிகமா கேட்டிருப்போம். அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிம்பத்தி, கைண்ட்னஸ், பெயின் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு மனிதன் எப்பலாம் வந்து வலியில தள்ளப்படுறானோ, அது வந்து ஒரு பிசிக்கல் பெயினா இருக்கலாம், இல்ல மென்டல் பெயினா இருக்கலாம். அந்த மனிதனுக்கு ஒரு சப்போர்ட் தேவை இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து. இந்த சப்போர்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போ சிம்பத்தியா இருக்கலாம், கைண்ட்னஸா இருக்கலாம், பெயினா இருக்கலாம். இது காமனா இருந்தாலுமே கூட சரி, பெயின்ல இருக்கிற மனிதனுக்கு வந்து ஒரு கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தேவைப்படுற ஒரு விஷயம். அது அவனோட ரைட். அது வந்து ஒரு உரிமை. இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு. இந்த 3 விஷயத்த வந்து ப்ராப்பரா பயன்படுத்தாம, வேற மாரி டிராமேட்டிக்கா பயன்படுத்திட்டு இருக்க பீப்பிள்லாம் சைக்கோபாத் தான். சிம்பத்திய காமிச்சு உங்ககிட்ட வந்து பெனிஃபிட் அடையறதா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு கைண்ட்னஸா வந்து உங்ககிட்ட வந்து வேற விஷயமா எடுத்துக்கிறதா இருக்கலாம். இல்ல அவங்களோட பெயின மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறதா இருக்கலாம். அது மூலியமா உங்ககிட்ட இருந்து என்ன பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற இந்த விஷயத்த வந்து ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க பீப்பிள் எல்லாருமே சைக்கோபாத் தான். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த என்கேஜ்மென்ட் வந்து ஒரு சூப்பரா பில்ட் ஆயி ஒரு லவ்வா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்யூனா அத பில்ட் பண்றதுக்கு நிச்சயமா கொஞ்சம் டைம் தேவைப்படும். உடனே நம்ம வந்து பயங்கரமா க்ளோஸ் ஆயிருக்க மாட்டோம். உடனே ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டோம். ஆனா, இத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க சைக்கோபாத்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப சீக்கிரமா கெயின் பண்றதுக்கு, உங்களோட மனசுல சீக்கிரமா இடம் புடிச்சு, உங்ககிட்ட தேவையான விஷயத்த அடையறதுக்காக, இந்த சிம்பத்தி, கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும், அவங்களோட பெயின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி ஈஸியா உங்ககிட்ட வந்து சீக்கிரமா ஃப்ரெண்டா மாறி, உங்களோட பெனிஃபிட்ட வந்து அடையறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி மைண்ட் செட் இருக்கிற பீப்பிள்னால ஒரு பெர்சன் கிட்ட ஜென்யூனா ஒரு லவ்வ கிரியேட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ரீசன்ஸ்னாலயும் நம்மளால அதெல்லாம் முடியாது. இன்னொரு பெர்சன் கிட்ட எப்படி நம்ம அன்ப கிரியேட் பண்றது அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் நம்மளுக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, இத பொய்யா மாத்தி செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அதிகமா காமிச்சிட்டு இருப்பாங்க சூப்பர்ஃபிஷியலா, சார்மிங்கா. போதா குறைக்கு அவங்களோட வார்த்தைகள்லாம் வந்து தேன் தடவி பேசுற மாரி இருந்துட்டு இருக்கும். ஒரு பெர்சன் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்காருன்னா, அவங்க அடிக்கடி கோவமும் படணும், நல்லா பேசணும்.
திடீர்னு மூட் ஸ்விங் ஆகணும், இந்த மாதிரி கலந்து இருக்கிறவர்கள் தான் நல்ல நண்பர்கள். அதிகமா உங்ககிட்ட ஸ்வீட்டாவே இருந்துட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் அவங்ககிட்ட உஷாரா இருங்க. அவங்க சைக்கோபாத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சைக்கோபாத் பீப்பிள் வந்து அடுத்த பீப்பிள ஹர்ட் பண்ணி அதுல என்டர்டெயின்மென்ட் காணுவாங்க. க்ரூவாலிட்டி, மீன்னஸ் அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் வயலன்ஸ். இந்த 3 விஷயம் வந்து இந்த வார்த்தைகள் என்ன குறிக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன வந்து அடிக்க வேணாம், உதைக்க வேணாம், அவங்கள வந்து பிசிக்கலா துன்புறுத்த வேணாம். ஆனா அவங்களுக்கு வலிய ஏற்படுத்தலாம். வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல வந்து ஒரு டயலாக் வரும். "அது எப்புட்றா நீ என்ன அடிக்கல, குத்தல, கொல்லல, நான் உயிர மட்டும் உருவி எடுத்துட்ட" அப்படின்ற மாரி, ஒரு பெர்சனோட எமோஷனோட விளையாடணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன சட்டைய புடிச்சு அடிக்கணும், இல்ல அவங்கள வந்து ஏதாவது பிளான் பண்ணி கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எமோஷன்ஸ வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து கில்லிங் பெயினோட குடுக்கலாம். இந்த விஷயத்த வந்து சைக்கோபாத் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு பெர்சன் வந்து பிசினஸ்ல லாஸ் ஆகுறதா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதா இருக்கலாம், இல்ல வேற சில இன்னும் பெயினான விஷயங்கள் எல்லாம் பார்த்து, இவங்க கூட இருக்கிற சைக்கோபாத் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து வேற மாரி ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு, உள்ளுக்குள்ள என்ஜாய் பண்ணி சந்தோஷம் பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல உங்கள வந்து அதிகமா ஏத்தி விடுறதா இருக்கலாம். இல்ல உங்களோட பெயின்ல வந்து ஹாப்பினஸ் காண்றதா இருக்கலாம். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு சோகமா இருக்கலாம். ஏதாவது ஒரு டிராபேக்ல, செட்பேக்ல நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அந்த டைம்ல உங்ககிட்ட பேசுற பீப்பிள் எப்படி பேசுறாங்க அப்படின்ற மாரி பாருங்க. உங்கள வந்து ஆறுதல் சொல்ற மாரி மட்டம் தட்டுற பீப்பிளும் இங்க இருப்பாங்க. அதே சமயத்துல உங்கள வந்து கொம்பு சீவி விடுற மாரி, இன்னும் சண்டைக்கு தயார் பண்ற மாரியான பீப்பிள்ஸும் இங்க இருந்துட்டு இருப்பாங்க. இந்த கேட்டகரில இருக்கிற பீப்பிள் வந்து நீங்க கஷ்டப்படுறத வந்து வெளிப்படையா சோகமா இருந்தாலுமே கூட, உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்து, உங்களோட பெயின் அதிகரிக்கிறதுக்காக சில விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் சைக்கோபாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க. "ப்ளீஸ் பி ஃபோக்கஸ் ஆன் த பெர்சன் ஹூ இஸ் நாட் கிளாப்பிங் வென் யூ ஆர் வின்னிங்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க வின் பண்ணும்போது, உங்க கூடவே சுத்திட்டு கை தட்டாம இருக்கிற பெர்சன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்கள ரிமூவ் பண்ணுங்க. அவங்களும் சைக்கோபாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. 3வது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சைக்கோபாத்ஸோட திங்கிங்லாம் வந்து அப்நார்மலா இருக்கும். அப்நார்மல் திங்கிங்னா வந்து, நம்ம எல்லாருக்குமே ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். இப்படிதான் யோசிக்கணும். இந்த விஷயத்த இப்படிதான் செய்யணும். இந்த விஷயத்த இந்த மாரி செய்யும்போது மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம இது மூலியமா வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு லைஃப்ப வாழலாம்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயுமே ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். அந்த திங்கிங் பேட்டர்ன பேஸ் பண்ணி தான் நீங்க எப்படி இருக்க போறீங்க, நான் எப்படி இருக்க போறேன், நம்ம எல்லாருமே எப்படி வாழ போறோம்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த திங்கிங் பேட்டர்னே அப்படியே தலைகீழா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அ இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த பொருள் வேணா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த பொருள வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு, போராடி, நம்மளுடைய திறமைய வளர்த்துக்கிட்டும் வாங்கலாம். இல்ல கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்தும் வாங்கலாம். இல்ல அதே பொருள திருடி எடுத்துக்கலாம். இல்ல அந்த பொருள மிரட்டி வாங்கலாம். இந்த ஆக்டிவிட்டி இல்லாம வேற மாரி இன்னும் மோசமா அந்த பொருள எப்படி அடைய முடியும்னு யோசிக்கிறவன் தான் சைக்கோபாத். ஒரு பொருள வந்து எவ்வளோ மோசமா நம்ம வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லப்படுற, அந்த ஹங்கர் ஃபார் ஃபேம்ன்னு சொல்லுவாங்க. அந்த புகழ் பசியா இருக்கலாம், இல்ல பண பசியா இருக்கலாம். இது இவங்களுக்கு எடுத்துச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அத அடையறதுக்காக எந்த வழியிலயும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிலாம் வந்து அப்படிதான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். எப்படி நம்ம அத அடையணும்னு சொல்லப்படுற அப்நார்மல் திங்கிங் குறுக்கு புத்தி. தப்பா தான் பேசுவியா? தப்பா தான் பார்ப்பியா எல்லாத்தையுமே? தப்பா தான் யோசிப்பியான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான யோசனைகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இத சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காதல் கொண்டேன் மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் சார் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. சோனியா அகர்வால் மேம் வந்து ஹீரோயினா ப்ளே பண்ணியிருப்பாங்க. தனுஷ் சார் வந்து சோனியா அகர்வால் மேம்ம லவ் பண்ணாலுமே கூட, சோனியா அகர்வால் மேம் வந்து வேற ஒரு பெர்சன் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. தனுஷ் சார் வந்து சோனியா அகர்வால் மேம் வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா சோனியா அகர்வாலுக்கு வந்து தெரியவே தெரியாது. தனுஷ் நம்மள கிட்னாப் தான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கிளைமாக்ஸ்ல வந்து அந்த சோனியா அகர்வால் லவ் பண்ற அந்த பெர்சன் வரும்போது, அந்த பெர்சன கூட்டிட்டு வரா மாரி வந்துட்டு சேர்த்து வைக்கிற மாரி பேசிட்டே வருவாரு. "அப்பாடா வந்துட்டியாப்பா! நான் வந்து உன்னோட லவ்வர உன் கூட சேர்த்து வச்சு நான் ஊருக்கு போயிடுறேன்." நான் கூட கேட்டேன், "அப்படி அந்த பரதேசி மூஞ்சில என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெர்சனயே கொன்னுடுவாரு. ஒரு சைக்கோயிஸ்டிக் கேரக்டர் மாரி. ஸோ, இப்ப இந்த இந்த பொண்ணு லவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுகிட்ட ப்ராப்பரா போய் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு ஒத்துட்டு இருந்திருக்கலாம். இது ஒரு வழி. இல்ல வேற ஒரு பெர்சன லவ் பண்றான்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனா, அந்த லவ் பண்ற பெர்சன கொலை பண்ணிட்டு தான் ஆசைப்படுற பொண்ண அடையணும்னு நினைக்கிறது பார்த்தீங்களா? இதுதான் அப்நார்மல் திங்கிங்கோட ஒரு உச்சகட்டம். ஒரு சைக்கோயிஸ்டிக் கேரக்டர் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த மாரி தப்பு தப்பான சிந்தனைகள் வச்சுட்டு உங்க கூட யாரா இருந்தாங்கன்னா, அவங்களும் சைக்கோபாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது ரூட் நீங்க எப்படி சைக்கோபாத்த ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட்டிங் அதர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பெர்சனல் கெயின் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்க கூட பழகுற பெர்சன் வந்து உங்கள யூஸ் பண்றாரான்னு பாருங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரா பாருங்க. அவரும் சைக்கோபாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கோட் இருக்கு. என்ன கோட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எப்பவுமே வந்து சுத்தி இருக்கிற பொருட்கள யூஸ் பண்ணணும். பீப்பிள லவ் பண்ணணும். ஆனா இங்க நெறைய பேர் வந்து பீப்பிள யூஸ் பண்றாங்க. சுத்தி இருக்கிற பொருட்கள வந்து அசையாத, உருவமில்லாத, உயிரில்லாத பொருட்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள அதிகமா செஞ்சுட்டு இருக்கும்போது, இவங்கலாம் சைக்கோபாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கூட பழகுற அந்த பீப்பிளோடைய இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம், தாட்டா இருக்கலாம். அது என்ன நடந்தாலுமே கூட சரி, எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன் அவங்க போனாலுமே கூட சரி, என் வேலைய நான் பண்ணி ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக,
சில பேர் அந்த ஒர்க் மேலயும் அவங்க வச்சு அந்த பொருள் மேலயும் இருக்கிற ஆசையில சுத்தி இருக்கிற உயிருள்ள பீப்புள்ஸை வந்து மோசமா ட்ரீட் பண்ணாங்களா அவங்களும் வந்து ஒரு சைக்கோபாத்தா தான் இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. 5வது விஷயம் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலயுமே இருந்தே ஆகணும். அது வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம், நம்ம கூட பழகுற பீப்புளா இருக்கலாம், இல்ல நம்ம நம்ம பாத்துக்கிற பீப்புளா இருக்கலாம், இல்ல நம்ம கூட வந்து நம்மள நம்பி இருக்கிற பீப்புளா இருக்கலாம். எல்லார்கிட்டயுமே வந்து பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம காமிச்சே ஆகணும். இந்த பொறுப்புணர்வுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, எல்லாருமே பத்திரமா பாத்துக்கிறது, எல்லாருக்குமே வந்து மரியாதை குடுக்கறது மட்டும் கிடையாது. மியூச்சுவலா அவங்க ஒரு விஷயம் பண்ணா நம்மளும் ஒரு விஷயம் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஈக்குவலா நம்மளும் ஒரு சில விஷயங்கள வந்து விட்டுக் குடுக்கணும்னு சொல்லப்படுற இந்த உணர்வு இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு சைக்கோபாத்தா தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இந்த விஷயம் வந்து அதிகமா வந்து இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சில பேர் இன்ட்ரெஸ்ட்டா இனிஷியல் ஸ்டேஜ் வந்து பயங்கரமா லவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். போக அவங்களோட அக்கவுண்டபிலிட்டி இழந்துட்டு இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து ப்ராப்பரா மீட் பண்றதா இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து ப்ராப்பரா வந்து பேசுறதா இருக்கலாம், அவங்களோட ஒர்க்க செய்றதா இருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஓவரா அவாய்ட் பண்ணிட்டு, இவங்க வந்து கூட இருக்கிற பீப்பிள வந்து ஒரு 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 நார்மல் பீப்பிளாவோ மாரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. போதா வரைக்கும் ஒரு லவ்வோடையும் அவங்கள பார்க்க மாட்டாங்க. அந்த லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்களுக்கு சலிச்சு போயிருக்கும். அப்போ வந்து இந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து இழந்துட்டு, சுத்தி இருக்கிற பீப்பிள் அவங்க யார் லவ் பண்றாங்களோ, அந்த பெர்சன பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சாலுமே கூட அத ஒத்துக்காம, சுத்தி நீ தான் காரணம், நீ தான் இது மாரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ட இழந்ததுனால, அக்கவுண்டபிலிட்டியும் விட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க கூட ஆர்க்யூ பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் வந்து மென்டலா ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி கொஞ்சம் கூட அக்கவுண்டபிலிட்டியே இல்லாம, இன்ட்ரெஸ்ட் வந்து அக்கவுண்டபிலிட்டிய வந்து மேனேஜ் பண்ணாம இருக்கிற பீப்பிளும், ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிளோட எனர்ஜிய சக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களும் வந்து ஒரு சைக்கோபாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து நீட் டூ டாமினன்ஸ். டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டாமினன்ட் பண்ணா தான்ப்பா இங்க வாழ முடியும். அடுத்தவங்கள வந்து அடக்கி ஆண்டா மட்டும் தான் இங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த சைக்கோபாத் அப்படின்ற பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வீரத்த காமிச்சு அடுத்தவங்கள டாமினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற மாரி அவங்களுடைய அந்த சீக்ரெட்ஸ தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அவங்களுடைய பெயின தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அத வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்றதாவும் இருக்கலாம். இல்ல அத வச்சு அவங்கள வந்து வேற வேற சில மாரி மைண்ட் கேம்ஸ் ஆடுறதாவும் இருக்கலாம். இந்த மாரிலாம் செஞ்சு உங்களுடைய சீக்ரெட்ஸ் மூலியமா உங்களுடைய லைஃப்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மைண்ட் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களும் சைக்கோபாத் தான். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோபாத்னால டைரக்ட்டா ஒரு நார்மல் பெர்சன் கிட்ட மோதவே முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் வெளிப்படையா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாரி இருந்தாலுமே, உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமான கோழையால மட்டும் தான் ஒரு சைக்கோபாத்தா இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் அவங்களால அடுத்தவங்களோட வெற்றிய வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது எப்பயுமே. இவங்களோட வெற்றி வந்து எவ்வளவு தூரம் அடுத்தவங்க கொண்டாடணும்னு நெனச்சாலுமே, அடுத்தவங்களோட வெற்றியில வந்து இவங்க கொண்டாட வேணாம். அத வந்து கீழ தள்ளணும்னு தான் நெனச்சுட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஸோ இவங்களும் ஒரு சைக்கோபாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 7வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து லைஸா இருக்கலாம், எக்ஸாஜரேஷனா இருக்கலாம், டிஸ்ஹானஸ்டியா இருக்கலாம். இந்த 3 விஷயத்தையுமே விரும்பி பண்ணிட்டு இருக்க பீப்பிள் தான் வந்து இந்த சைக்கோபாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பெர்சன் அவருடைய ஆக்ஷன்னால வரக்கூடிய கான்சிக்வென்சஸ் விளைவுகள பத்தி யோசிக்கவே மாட்றாரோ, அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோபாத்தா தான் இருக்க முடியும். நாளைக்கு நம்ம இப்ப இந்த பொய் சொல்றோமே, நாளைக்கு நம்ம லைஃப் என்ன ஆகப் போகுது? நம்ம இவ்வளவு நேர்மை இல்லாம நடந்துக்கிறோமே, நாளைக்கு நம்மளுக்கு என்ன மாரியான மரியாதை கிடைக்கப் போகுது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எக்ஸாஜரேஷனா சொல்லிட்டு இருக்கோமே, அவங்களுக்கு அடைஞ்ச புகழா இருக்கலாம், அவங்களுக்கு அடைஞ்ச வலியா இருக்கலாம். எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோமே, இதனால நடக்கப் போகுதுன்னு சொல்லப்படுற பயமே இல்லாம அடுத்தவங்களோட தாட்டுக்கு மரியாதையே குடுக்காம, இந்த பொய்யா இருக்கலாம், எக்ஸாஜரேஷனா இருக்கலாம், நேர்மையற்ற தன்மையா இருக்கலாம். இத உங்ககிட்ட யாராவது காமிச்சுட்டே இருந்தாங்கன்னா, அவங்களும் ஒரு சைக்கோபாத். இனிஷியலா அவங்கள மன்னிக்கிற மாரி நீங்க மன்னிச்சாலும், தயவு செஞ்சு அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பொய் சொல்றவங்களோட மோசமான சைக்கோபாத் யாருமே கிடையாது. ஏன்னா பொய் சொல்றது விளையாட்டுக்காக சின்ன சின்ன பொய் சொன்னா பரவால்ல. ஆனா வந்து மேஜரான பெரிய விஷயங்கள கூட சில பேர் பொய் சொல்லியிருப்பாங்க. அந்த பொய்க்கு பின்னாடி இவங்களுக்கு பலமான ஒரு பெனிஃபிட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அந்த பெனிஃபிட்ல வந்து உங்களுக்கான ஒரு அடி இருக்கலாம். இல்ல உங்களுக்கான ஒரு டவுன்ஃபால் எப்பவுமே காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெரிய பொய்களா இருக்கலாம், எக்ஸாஜரேஷனா இருக்கலாம், நேர்மையற்ற தன்மையோட கொஞ்சம் இருக்கிற பீப்பிளா இருந்தாலும், அவங்களும் ஒரு சைக்கோபாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன? 8வது விஷயம் ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ப்ரே ஃபார் அதர்ஸ் டிஃபீட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அடுத்தவங்க கீழ விழணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக மனமுருகி வேண்டிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்தவங்களோட வெற்றிய வந்து இவங்கனால வந்து அ தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அத ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வெற்றிய வந்து எப்படியாவது தடுக்கணும், இல்ல வந்து இது அதுக்கு அடுத்தடுத்து வெற்றிகளா மாறக்கூடாதுன்றதுக்காக, உங்களோட வெற்றியில வந்து உங்களுக்கே தெரியாம டவுன்ஃபால் ஆகணும்னு சொல்லிட்டு, ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாரி யாராவது நீங்க கண்டுபிடிச்சீங்க உங்க கூட இருக்க பீப்பிள்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு சைக்கோபாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோபாத்தோடைய ஒரு ஃபார்முலாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பீப்பிள் வந்து அழுதாங்கன்னா இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த பீப்பிள் சந்தோஷமா இருந்தா இவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட்ல தான் இருப்பாங்க. பொதுவாவே மனிதர்களுக்குள்ள இந்த எண்ணம் காமனாவே இருக்கும்.
ஒரு 10 ரேட்டிங் 10 ரேட்டிங் வச்சோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவா ஒரு மனுஷன் வளர்றான்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் காமனா ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பொறாமை எண்ணம் வரும். நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அது வந்து ஒரு செர்டைன் பெர்சன்டேஜ்ல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு பெர்சன் டவுன்ஃபால் ஆகுறாங்க, பெயின்ல இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன் நேச்சர் வந்து கொஞ்சம் மனசுல சந்தோஷம் ஏற்படும். அதுவும் ஒரு செர்டைன் பெர்சன்டேஜ் இருக்கும். ஒரு 10 ரேட்டிங்னா ஒரு 3% இல்ல 2% இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இது ரொம்ப அதிகமா ஏற்படுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 10க்கு 10ன்னு ஏற்படுற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பீப்பிள் தான் சைக்கோபாத்தா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அடுத்த பீப்பிளுடைய அந்த வெற்றிய ஸ்டாப் பண்றதுக்காக எந்த லெவல்லயுமே இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ இவங்க கிட்டயும் நீங்க ஜாக்கிரதையா இருந்து தான் ஆகணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாமே டெம்ப்டேஷன் தான். நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்டா இருக்கலாம். வாயூருது இத போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட்டா இருக்கலாம். இல்ல வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த மூவி. அந்த மூவிய போய் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லப்படுற டெம்ப்டேஷனா இருக்கலாம். இல்ல வந்து சூப்பரா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அங்க போய் நான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த இயற்கையை ரசிக்கிற டெம்ப்டேஷனா இருக்கலாம். இது எல்லாமே டெம்ப்டேஷன் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். ஆனா இதுக்கு ஏத்த மாரியான இன்னும் சில டெம்ப்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமென்ட்டும் ஒரு டெம்ப்டேஷன் தான். நம்ம கூட யாரும் ஆர்கியூ பண்றாங்கன்னா, அவங்க கூட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு டெம்ப்டேஷன் தான். நம்ம சோகமா இருக்கோம்னா, அதுவும் ஒரு டெம்ப்டேஷன் தான். சோகமா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா சோகமா இருந்தா நல்லா இருக்கு. கொஞ்சம் சோகமாவே இருக்குன்னு சொல்லப்படுறதும் ஒரு டெம்ப்டேஷன் தான். கோவம், ஆங்ரின்னு சொல்லப்படுறதும் ஒரு டெம்ப்டேஷன் தான். நம்ம வந்து ஒரு டெம்ப்ட்ல தான் அத பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப வந்து வாழ்க்கையோட அடிமையா நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம டெம்ப்டேஷனுக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையோட அடிமையா மாறிடுவோம். டெம்ப்டேஷன நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, வாழ்க்கையோட ரூலரா மாறிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா கோவமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஆர்கியூமென்ட்டா இருக்கலாம். இந்த மாரி சைக்கோபாத் பீப்பிள் கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிட்டு, இந்த டெம்ப்டேஷன நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரியாக்ட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோபாத்தா இருக்கிற பீப்பிள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுவாங்க. ஏன்னா, எப்போ ஒரு பெர்சன் நம்மள நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் செய்றாங்களோ, அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்ம ரூட்ல போயிட்டே இருக்கோமோ, அப்போ அந்த ரியாக்ஷன் பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயமே அந்த சைக்கோபாத்த அழிச்சிரும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.